அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். கவின் என்ற இளைஞன் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற கனவு இருந்தது. அதை பற்றிய திட்டங்களும் அவனிடம் இருந்தது. தன்னிடம் உள்ள சிறிய தோட்டத்தில் காய்கறிகளை விளைவித்து அதை சந்தையில் விற்க முடிவு செய்திருந்தான். இந்த திட்டத்தை அவன் அனைவரிடமும் பகிர்ந்தான். சிலர், இதை தொடங்குவதற்கான பணம் உன்னிடம் இல்லையே, எப்படி தொடங்குவாய் என்றார்கள். சிலர், இந்த வேலை மிகவும் கடினமானது, எப்படி நீ சமாளிப்பாய் என்றனர். வேறு சிலர், மாத சம்பளம் தரும் அலுவலகத்தில் சேருமாறு அவனிடம் கூறினர். இதை அனைத்தையும் கேட்ட கவினுக்கு அவன் மேல் இருந்த நம்பிக்கை குறைந்து அந்த திட்டத்தை கைவிட்டான். எந்த வேலையும் செய்யாமல் அவனுடைய நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் கவின் அவனுடைய நண்பன் தினேஷை சந்தித்தான். இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். கவினின் நண்பன் தினேஷ் பக்கத்து கிராமத்தில் மளிகை கடை ஒன்று நடத்துவதாகவும் நல்ல முறையில் வியாபாரம் நடப்பதாகவும் கூறினான். கடை துவங்குவது பற்றி நீ யாரிடமும் கூறவில்லையே, ஏன் என்று கவின் தினேஷிடம் கேட்டான். அதற்கு தினேஷ், ஆம், என்னுடைய இந்த திட்டத்தை பற்றி நான் யாரிடமும் கூறவில்லை. ஏனென்றால் பிறரின் கருத்து என்னை குழப்பமடைய வைத்துவிடும் என்ற காரணத்தினால் நான் யாரிடமும் கூறவில்லை. என் திட்டத்தை அமைதியாகவே நிறைவேற்றினேன். இப்பொழுது என்னுடைய வளர்ச்சியைக் கண்டு அனைவரும் வியக்கின்றனர் என்றான். தினேஷிடம் பேசிய பின் கவின் தன்னுடைய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முடிவெடுத்தான். ஆனால் இம்முறை அமைதியாக. தன் தோட்டத்தை சீர் செய்து விதைகளை ஊனினான். தினமும் நேரமாக எழுந்து தோட்டத்து வேலைகளை செய்தான். இதன் பலனாக சில மாதங்களில் அவன் தோட்டம் முழுக்க காய்கறிகளாக விளைந்து இருந்தது. அனைத்து காய்களையும் சந்தையில் விற்றான். இதில் நல்ல வருமானமும் ஈன்றான். அங்கு வந்தவர்கள் கவினிடம் இதை பற்றி கேட்டபொழுது, அமைதியாக என் வேலையை பார்த்தேன், என் வெற்றி எனக்காக பேசுகிறது என்றான். ஆம் நண்பர்களே, அமைதியாக உங்கள் வேலையை செய்யுங்கள். வார்த்தைகளை விட உங்களின் வெற்றி உங்களுக்காக பேசும். நன்றி.